ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், நேந்திர பழம், அதாவது ஏத்தம்பழம், அதை வந்து நல்ல பழுத்த பழம் 5 பழம் எடுத்து ரவுண்டாக வெட்டியிருக்கிறேன். வேணும்னா நம்ம வந்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அதை விட இதுதான் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அது வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து நம்ம பல்லில் கடிபடும்போது அது ஒரு டேஸ்ட் வரும். அதனால் நல்லா வந்து இதை வந்து நெய், பசு நெய் இடையில ஊற்றி நல்லா வரட்டணும். நான் வந்து பசு நெய் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சது தான். அதை வந்து லைட்டாக இடைக்கிட ஆட் பண்ணி நம்ம இப்படி நல்லா வரட்டி எடுக்கணும். அந்த கலர் சேஞ்சஸ் ஆகுறது வரை நம்ம லைட்டாக அப்படி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. பழம் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையானது நான் 5 பழம், கொஞ்சம் மீடியம் சைஸ் பழம் எடுத்திருந்தேன். இதுக்கு நான் சர்க்கரை ஒரு 1/4 கிலோ, ஒரு உருண்டை சர்க்கரை எடுத்தேன். நல்ல கருப்பு சர்க்கரை வாங்கணும். நான் நாட்டு சர்க்கரை பொடி வாங்கியிருந்தேன். அதை நல்ல அது கல் மண் இருக்கனால டைரெக்டாகவே ஆட் பண்ணிடலாம். நான் வரட்டிகிட்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட வரட்டணும். நல்லா வரட்டி வரும்போது தான் நம்ம சர்க்கரை போடணும். அதுக்கு முன்னால் போடக்கூடாது. வறண்டுதா பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட கலர்ஸ் சேஞ்ச் ஆகி வருது. சர்க்கரை போட போகிறேன். இந்த சர்க்கரை போட்டு பார்த்தீங்களா, கலர் நல்ல சேஞ்சஸ் ஆயாச்சு, நல்ல வறண்டும் ஆயாச்சு. இதில் நம்ம நெய் ரொம்ப ஊற்றணும் தேவையில்லை. ஒரு டோட்டலாக நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருந்தேன். பார்த்திங்களா, நல்லா வறண்டுட்டு இவ்வளோ தான். இதில் வேறு ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் கூட வரட்டணும். வரட்டி வரும்போது ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுக்கும்போது அது கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வரட்டணும். இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். வெளியில் இருந்தாலுமே 2-3 நாள் இருக்கும். பாருங்கள், சர்க்கரை நேந்திரப்பழம் வரட்டி ரெடி ஆயாச்சு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாதனால நமக்கு தைரியமாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள், என்ன அழகாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருது. பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.